கால் ஆணி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எந்தெந்த இடத்துல வரும், நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அழுத்தம் கொடுத்து நிற்கிறோமோ அந்த இடங்கள்ல வரும். காலில் பெருவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி பெருவிரல் முடியக்கூடிய இடம், இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான அழுத்தம் கொடுத்து நம்ம நிற்போம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தோல் ரொம்ப கனமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து தோலில் ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம உடம்போட மொத்த வெயிட்டுமே அந்த பகுதியில் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் தொடர்ந்து அந்த இடத்துல இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடம் நல்லா திக்காக ஆரம்பித்து அங்கே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு கால் ஆணியாக உருவாகுது. ஸோ இதுவே இன்னும் பார்த்திங்க அப்படின்னா குதிங்காலில் வரலாம். அதே மாதிரி மற்ற விரல்கள், கால் விரல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ரொம்ப காமனாக நமக்கு கால் ஆணி உருவாகும். ஸோ இந்த மாதிரி கால் ஆணி உருவாகும் பொழுது நம்ம செப்பல் மாற்றுறது நல்லது, நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய செப்பலை யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம கால் பாதத்தை நல்ல ஒரு சுடு தண்ணியில் வச்சுட்டு அங்கே ஒரு கல்லுப்பு போட்டு சுடு தண்ணியில் வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மருந்து போட்டோம்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.